வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி தீனி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் 2 கப்பு கருப்பெல் எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கோங்க. நம்மளுக்கு எள்ளு நல்லா வறுபடணும். அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா டேஸ்டியாக வரும். இந்த மாதிரி எள்ளு பொரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு எள்ளு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நம்ம இறக்கிக்கலாம். நம்மளை எப்பயுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சிரும். நம்ம வறுத்து எடுத்த பிறகு இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த எள்ளை நம்ம ஆறின பிறகு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதே வானலில் நம்ம மல்லாட்டியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மல்லாட்டியும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மல்லாட்டியை நம்ம நல்லா வறுத்த பிறகு இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதையும் நல்லா நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இது குறைன்னே பொடி பண்ணுங்கள். அப்போ தான் வாயில் கடிப்படக்குள்ள டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி எள்ளை நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதே மாதிரி நம்ம மல்லாட்டியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆனால் எள்ளை விட மல்லாட்டை இன்னும் குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா அப்போ தான் சாப்பிடக்குள்ளே வாயில் கடிப்படக்குள்ளே ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ ரெண்டுத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம திருப்பியும் அதே வானலில் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நம்ம எந்த கப்பில் எள்ளெலாம் இருந்தோமோ அதே கப்பில் 1 கப் தேங்காய் துருக்கள் எடுத்து அதையும் இந்த வானலில் ஆட் பண்ணி நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். சும்மா இது ஒரு நிமிஷம் வதங்கினா போதும். ஏன்னா வதக்கி சேர்க்கக்குள்ளே இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்காக தான். இப்போ இந்த பொடி கூட இதையும் இந்த தேங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இதையும் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தேங்காய் கூடயே நம்ம முந்திரியும் வறுத்து இதில் சேர்த்தோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் எந்த கப்பில் நம்ம அளந்தோமோ அதே கப்பில் 2.25 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த 2.25லேருந்து 2.5 கப் வெல்லத்தில் ஒரு 1/4 டம்ளருக்கு கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த வெல்லம் நம்மளுக்கு நல்லா கொதிக்கணும். நல்லா பாகாகும்னு சொல்லுவாங்கள்ல வெல்லம், அந்த ஸ்டேஜுக்கு வரணும். நம்மளுக்கு ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வெல்லத்தை கொதிக்க வைங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு கரண்டியில் அந்த வெல்லத்தை எடுக்கக்குள்ள வெல்லம் தண்ணி மாதிரி இல்லாமல் ரொம்ப கெட்டியாக கீழே விழும். அந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு பாகு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு வானலில் நான் இன்றைக்கி கடை மாவு தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஒரு பேக்கெட் மாவை ஆட் பண்ணிவிட்டு இது மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம். மாவுக்கு தேவையான உப்பு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு இது கூட ஆட் பண்ணி நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நம்ம நான் இன்றைக்கி கடை மாவு எடுத்து தொட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிறேன். இதே நீங்கள் வீட்டு மாவு எடுத்துட்டிங்கன்னா அதை நீங்கள் இட்லி குண்டானில் ஆவி காட்டி எடுத்துக்கலாம். ஒரு 20 நிமிஷம் கரெக்டாக ஆவி காட்டினா போதுமானது. நம்ம இந்த எள்ளு பொடியோடையே நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் வெல்லம். நம்ம கரெக்டாக அளந்துருந்தாலுமே கொஞ்சம் மீறும் வெல்லம். அதனால் இல்லைன்னா நீங்கள் மொத்தமாக வெல்லத்தை அப்படியே ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெள்ளைப்பாகை சேர்த்துட்டு கிண்டி விடுங்க. ரொம்பவும் தண்ணி ஆகிடக்கூடாது. அதனால் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஓரளவுக்கு கெட்டியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க வறுத்த மாவில் நம்ம வெதுவெதுப்பான தண்ணியை ஆட் பண்ணி நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். எப்பயுமே பச்சை தண்ணியை ஆட் பண்ணாதீங்க, வார்ம் வாட்டராக ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாகவே தண்ணி ஆட் பண்ணி கிண்டி விடுங்க. இது கரண்டிலே கிண்டி விடுங்க. ஏன்னா கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் கரண்டிலே கிண்டுங்க. கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா இதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நான் ஒரு அச்சு எடுத்திருக்கேன். இந்த அச்சில் தான் நான் இன்றைக்கி இந்த கொழுக்கட்டை ரெடி பண்ண போகிறேன். இதில் இந்த பக்கம் ஒரு பால்ஸ், இந்த பக்கம் ஒரு பால்ஸ் வச்சுட்டு நடுவில் நல்லா குழியாக ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் தான் நான் தீனி வச்சு எடுத்திருக்கேன்.
இந்த மாதிரி அச்சில் நல்லாவே நிறைய தீனி வைக்க முடியுது. கொஞ்சம் தான் மாவு வருது. நம்ம எக்ஸ்ட்ராஸ்லாம் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் தான் மாவு இருக்கும், நிறைய தீனி இருக்கும். சாப்பிடக்குள்ள நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இதில் தான் எப்பயுமே பண்ணுவேன். இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டையை நல்லா ரெடி பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதை நல்லா சூடு காமிச்சிக்கலாம். இப்போ இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் நம்ம இட்லி தட்டில் வச்சு இதை இந்த இட்லி குண்டானில் வச்சிடலாம். இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்கக்குள்ளே தான் நீங்கள் வந்து ரெடி பண்ண கொழுக்கட்டையை இதில் வைக்கணும். இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டையை வச்சோடனே இதை ஒரு மூடி போட்டு கரெக்டாக 10 நிமிஷம் இதை வேக விட்டால் போதும். ஏன்னா நம்ம சுடு தண்ணியில் தான் நல்லா இது பண்ணியிருக்கோம். 10லேருந்து 15 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஓவர் குக் பண்ணிட்டா ஹார்டாகிடும். இப்போ கரெக்டாக நான் இன்றைக்கி 13 நிமிஷம் விட்டு எடுத்து பார்த்தேன். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் சூப்பராக கொழுக்கட்டை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.